மாணவர்கள் மத்தியிலே பழங்கால தமிழர் பண்பாட்டு சின்னங்களையும் தொல்லியல் சார்ந்த சின்னங்களையும் பாதுகாக்கும் பொருட்டு தொல்லியல் சின்னங்களை பாதுகாப்போம் என்கின்ற தலைப்பில் கல்லூரி மாணவர்களுக்கு, அதாவது வஉசி கல்வியியல் கல்லூரி மாணவர்களிடையே ஓவியப் போட்டி நடத்தி அவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொருட்டு இந்த அருமையான விழிப்புணர்வு நிகழ்ச்சி வஉ சிதம்பரம் கல்வியியல் கல்லூரியிலே நடைபெற்றது. இந்த போட்டியை மிகச் சிறப்பாக நடத்தி முடித்த ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் பாபு அவர்களுக்கும், இந்த போட்டியிலே மிக திரளாக கலந்து கொண்ட மாணவ கண்மணிகளுக்கும், வருங்கால ஆசிரிய பெருமக்களாகிய மாணவ கண்மணிகளுக்கும் என்னுடைய கனிவான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வஉசி கல்வியியல் கல்லூரி தூத்துக்குடி இக்கல்லூரியில் நடத்தப்பட்ட தொல்லியல் சின்னங்களை பாதுகாப்போம் என்ற தலைப்பிலான மரபு சார்ந்த கலை பாதுகாப்பை வலியுறுத்தும் பொருட்டு ஓவியப் போட்டி ஒன்று நடத்தப்பட்டது. இது மாணவர்களிடையே பழம்பொருட்களை பாதுகாக்கும் பண்பையும் தொல்லியல் சின்னங்கள் அழிவிலிருந்து மீட்கப்படும் பாதுகாப்பு உணர்வையும் ஏற்படுத்தும் விதமாக மாணவர்களிடம் வலியுறுத்தும் விதமாகவும் இந்த போட்டி நடைபெற்றது. இதில் துறை வாரியாக பல துறை மாணவர்களும் இக்கல்லூரி மாணவர்களும் பங்கேற்றனர். இது மாணவர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் தொல்லியல் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை வலியுறுத்தும் விதமாக அமைந்திருந்தது. இந்த நிகழ்விற்கு எங்களுக்கு அனுமதி அளித்து எங்களை ஊக்கப்படுத்திய கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்களுக்கும், கல்லூரியின் தலைவர் நிர்வாகத்தினருக்கும் மற்றும் இந்நிகழ்வில் பங்கேற்ற படைப்பாளர்களான மாணவ கண்மணிகளுக்கும் நாங்கள் வாழ்த்துக்கள் கூற கடமைப்பட்டுள்ளோம். ஆசிரியர் பெருமக்களாகிய வருங்கால ஆசிரியர்களாகிய இப்பயிற்சி மாணவர்கள் தாங்கள் பணிபுரியும் பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொருட்டு இந்த நிகழ்வினை அனைவரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தும் விதமாக இந்த நிகழ்வு நடத்தப்பட்டது. இந்த மாணவர்களின் படைப்புகள் இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களின் பார்வைக்கும் உலக பாரம்பரிய சின்னங்கள் பாதுகாப்பு அமைப்பான யுனெஸ்கோவிற்கும் நாங்கள் சமர்ப்பிக்க உள்ளோம். இந்த மாணவர்களின் இந்த முயற்சிக்கு மேலும் வலுவூட்டுவதாக பல்வேறு நிகழ்வுகளை இக்கல்வியியல் கல்லூரி கலை சார்ந்த நிகழ்வுகளையும் கல்வி சார்ந்த நிகழ்வுகளையும் நடத்துவதில் பெருமிதம் கொள்கிறது. நன்றி, வணக்கம். வளர்ப்பதற்காக நம் கல்லூரி எடுத்திருக்கும் முயற்சி இது முதல் தடவையாக இப்படி நடைபெறுது. அதில் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டீங்க. எனக்கு தெரியும், நான் உங்கள் எல்லாரையும் அந்த கிளாஸ் நீங்கள்லாம் பண்ணும்போது நான் வந்தேன். அப்போ நீங்கள் பண்ண அந்த ஆர்வத்தோட கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக நீங்கள் இதை பண்ணிகிட்டு இருந்தீங்க. அதுக்கு கொடுத்த நம்ம பெர்மிஷன் கொடுத்த நம்ம கல்லூரி முதல்வருக்கும் நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி உங்களோட ஆர்வத்தை பார்க்கும்போது உண்மைக்குமே ஆஸ் அ டீச்சர் நம்மளுக்கு இது தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போக முடியும். கல்லூரியில் பார்த்திங்க அப்படின்னா தொல்லியல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இதுதான் முதல் தடவையே நடக்குது. சார் நிறைய வாட்ஸ்அப் குரூப்லேயுமே போட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பிளேஸுக்கு போய் விசிட் பண்ணி அங்கேருந்து பொருட்கள்லாம் எடுத்து காமிச்சிருப்பாங்க. அது மாதிரி தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது எல்லாமே தெரியும், ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். ஸோ சார் கூட போன ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட நான் கேட்கும்போது தான் சொன்னாங்க, அங்கே சித்தர்கள் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு மட்டும் தனியாக ஒரு இடம், உட்கார்றதுக்கு மட்டும் வேறு ஸ்பேஸ் இருக்காது. அது மாதிரி படிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மாதிரி ஒரு தொல்லியல் சின்னங்களை, வரலாற்று பாரம்பரியம் மிக்க இடங்கள், சின்னங்கள், அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் போரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீரமரணம் அடைகிற வீரர்களுக்கு நடுகள் வைக்கிற வழக்கம் நம்மக்கிட்ட உண்டு. அந்த நடுகள் வச்சு அந்த நடுகளை போகும்போது வரும்போதுலாம் வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. அது ஒரு வழிபாடாகவும் இப்போ அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல கட்டடம் தோன்றதுக்கு, அஸ்திபாரம் தோன்றதுக்கு தோண்டும் போதும் இந்த மாதிரி நடுகற்கள் இருக்கிறாங்க. அது மூலியமாகவும் நிறையா நம்மளோட பாரம்பரிய விஷயங்கள் நிகழ்வுகள் நம்மளுக்கு தெரிய வருது. நிறையா பாரம்பரியங்களை நம்ம மறந்துடுவோம். ஆனால் அதனால் இப்போ வரக்கூடிய
அடுத்த தலைமுறையினருக்கு நம்மளோட பலம், பெருமை, நம்மளோட வரலாறு, தமிழர்களோட நாகரிகம் எவ்வளவு தொன்மையானது.